தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை ஹிட் ஆக்குவது என்பது மிகவும் சவாலான விஷயம்தான். ஆனால் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆக்குவது என்பது அதைவிட சவாலான விஷயம். அப்படி இருக்கும்போது சில படங்கள் மீது தான் அப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த படங்களும் ஏமாற்றம் அளிக்கும் போது மொத்த திரை உலகமும் சோர்வடைந்துவிடும். அப்படியான படம் தான் ரஜினியோட கூலி. இந்த படத்தோட 9வது நாள் வசூல் குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 171வது படம் கூலி. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து 50 ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து இந்த படம் வெளியானது. படம் மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனால் படத்தின் மீது மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. வழக்கமாகவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகும் படங்கள் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருது. குறிப்பாக இந்தியன் 2, கங்குவா, விடாமுயற்சி போன்ற படங்களை அந்த வரிசையில் சொல்லலாம். இப்படி இருக்கும்போது கூலி படத்துக்கும் அப்படியான நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணம் பலருக்கும் இருந்தது. படம் விமர்சன ரீதியாக தோல்வி படம் என்பதை படக்குழுவும் ஒற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். லாஜிக் இல்லாத திரைக்கதை, கன்வின்சிங் இல்லாத திரைக்கதை, உயிர்ப்பு இல்லாத திரைக்கதை என படத்தின் திரைக்கதையை மட்டும் எடுத்து அதில் உள்ள பிரச்சனைகளை பேசினா ஒரு நாள் முழுக்க பேசலாம் என கூறும் அளவுக்கு ஒரு டம்மியான திரைக்கதையை அமைச்சிருந்தார் லோகேஷ் கனகராஜ். இதன் காரணமாக ரசிகர்களை கடந்து பல தரப்பட்ட இணையவாசிகளும் படத்தை கண்டபடி கலாய்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வணிக ரீதியாக முதல் 4 நாட்களில் வெற்றி படமாக, இன்னும் சொல்லப்போனால் தோல்வியை தவிர்த்த படமாக மாறிவிட்டது. படம் முதல் 4 நாட்களில் ரூபாய் 404 கோடிகளை உலகம் முழுவதும் வசூல் செஞ்சது. இது மட்டும் இல்லாமல் ஓடிடி பிஸ்னஸில் ஆகியவற்றில் கணக்கில் கொண்டா படத்தின் வியாபார கணக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்து விட்டதுன்னு சுட்டு சொல்லலாம். இந்நிலையில் படம் முதல் 9 நாட்களில் இந்தியா முழுவதும் ரூபாய் 235.15 கோடிகள் வசூல் செஞ்சதா சொல்லப்படுது. அதேபோல் படத்தின் 9வது நாள் வசூல் இந்தியா முழுவதும் 5.5 கோடிகள் எனவும் சொல்லப்படுது. ரஜினி படத்தை பொறுத்தவரை ரூபாய் 5.5 கோடிகள் வசூல் என்பது சில்லறை கணக்கு. தமிழ் சினிமாவில் ரூபாய் 1000 கோடிகளை வசூலிக்கும் முதல் படமாக இது மாறும் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படத்தோட வசூல் மொத்தமாக சுமார் 500 கோடிகள் முதல் 550 கோடிகள் வரை வசூலிப்பதே சவாலான விஷயமாக இப்போ மாறி இருக்கு. கண்டிப்பாக இனி வரப்போகிற நாட்களில் கூலி படத்துடைய ஏ சான்றிதழ் மாறி யூஏ சான்றிதழ் ஆச்சுன்னா படத்தோட வசூல் அதிகமாகும் என்று நம்பப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் முடிச்சு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.